மலேசியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பார்த்தாவின் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. புத்தாண்டு பிறந்து 4 நாட்களுக்குள்ளேயே உலகை புரட்டி போடுகின்ற முக்கியமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. உறவுகளே, அமெரிக்காவினால் வெனிசுலாவினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் அந்த செய்தி. இந்த வெனிசுலா என்கின்ற பகுதி எங்கு இருக்கிறது என்று நாங்கள் பார்ப்போமே, ஆனால் தென் அமெரிக்காவின் வடக்கே அமைந்திருக்கின்ற ஒரு இயற்கை வளம் கொளிக்கின்ற பிரதேசமாக, சோசலிச குடியரசாக இந்த வெனிசுலா நாடு அமைந்திருக்கிறது. இங்கே இயற்கை எரிவாயு, இயற்கை எண்ணெய், தங்கம் போன்ற கனிம வளங்கள் நிறைந்த பகுதியாக இந்த வெனிசுலா காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நாட்டினை தான் அமெரிக்காவின் பார்வை தற்பொழுது பதிந்திருக்கிறது என்று நாங்கள் சொல்ல வேண்டும். கடந்த சனிக்கிழமை இந்த நாட்டினுடைய தலைநகரில் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு அமெரிக்காவிற்கு அழைத்து செல்லப்படுகின்ற காட்சிகள் வெளியாகி உலகம் முழுவதுமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் மீது பல்வேறுபடப்பட்ட குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா சாட்டியிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பார்க்கிறோம், இந்த பிராந்தியத்திலே போதைப் பொருட்களை கடத்தல், அதே போல சட்டவிரோத சுரங்கங்கள் அமைத்தல் போன்றவற்றில் இந்த நிக்கோலஸ் அரசாங்கம் அதிக ஈடுபாடு கொண்டிருந்ததாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதற்காகத்தான் இந்த நாட்டின் மீது ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த வெனிசுலா நாட்டிலே பல்வேறுபட்ட மனிதாபிமான செயற்பாடுகள் நடைபெற்றிருப்பதாகவும், பல கொலைகள், அச்சுறுத்தல்கள், அரசியல் கைதுகள் நடைபெற்றிருப்பதாகவும் கூட குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களில் உள்ளன. குறிப்பாக நாங்கள் பார்க்கிற போது 2020ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய ரகசிய குழு ஆய்வு செய்வது பேரிலே இவ்வாறான குற்றச்சாட்டுகளை அதை முன்வைத்தது. வெனிசுலா நாட்டிலே நடைபெற்ற இந்த குற்றச்சாட்டுகள் மனித உரிமைகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு இணையானது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலேதான் தற்பொழுது அமெரிக்கா ஒரு இறையாண்மை மிக்க நாட்டின் மீது தனது தாக்குதலை தொடுத்து அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களினை கைது செய்து விசாரணைக்காக தன் நாட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறது. இது அந்த பிராந்தியத்திலே
மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதோடு ஒரு இறையாண்மை மிக்க நாட்டின் மீது தாக்குதலை நடத்தி அந்த நாட்டினுடைய அரச தலைவரை கைது செய்திருப்பது அமெரிக்காவின் அந்த பிராந்தியத்தினுடைய தற்போதைய தாக்கத்தினை உலகத்திற்கு எடுத்து காட்டுவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது அமெரிக்கா ஒரு நாட்டின் மீது கை வைக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பின்புலம் என்னவாக இருக்கும் என்பது உலகம் அறிந்து ஒன்றாக இருக்கிறது. அந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்காக அமெரிக்கா முயல்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்தவிடம் இருக்கிறது. இந்த வெனிசுலா நாட்டின் அண்மைய கடற்கரையிலே பெட்ரோலியம் தாங்கிய 2 ட்ராங்கர் கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்றியிருக்கிறது. இதிலிருந்து அமெரிக்காவினுடைய உண்மை முகம் ஒரு வகையிலே வெளிவந்திருக்கிறது என்று உலக வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மறு ஒரு புறம் வெனிசுலாவிலே எவ்வாறான நிலைமைகள் அமையப் போகிறது என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதனை வெளிப்படையாக சொல்லாது விட்டாலும் எதிர்காலத்திலே வெனிசுலாவை அமெரிக்கா நிர்வகிக்கும் என்று முடித்திருக்கிறார். அப்படியானால் அமெரிக்கா இராணுவத்தை வெனிசுலா நாட்டிற்கு அனுப்பி அதனூடாக நிர்வாக நடைமுறைகளை அமெரிக்கா கையாளப் போகிறதா, அல்லது அமெரிக்கா தனக்கு சார்பானவர்களை ஆட்சியில் அமர்த்தி வெனிசுலா நாட்டை நிர்வகிக்கப் போகிறதா, அல்லது அங்கு எதிர்க்கட்சிகளாக இருக்கின்ற அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் அமெரிக்கா வெனிசுலாவை நிர்வகிக்கப் போகின்றதா என்று பல்வேறுபட்ட கேள்விகள் நிலவுகிறது. இந்நிலையிலே அமெரிக்க அதிபருடைய ட்ரம்பினுடைய ஆதரவு யாருக்கு என்று நாங்கள் பார்க்க போனால் எதிர்க்கட்சி தலைவருடன் அவருடைய கொள்கைகளுடனும் நெருங்கிய தொடர்புகளை ட்ரம்ப் அவர்கள் பேணி இருந்தாலும் அவருடைய ஆதரவு தற்பொழுது துணை அரசு தலைவராக இருந்தவர் மீதான ஒரு ஆதரவாகத்தான் இருக்கிறது என்று அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு மீண்டும் வெனிசுலாவுடைய ஜனாதிபதியாக மதுரோ அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பின்பு எதிர்க்கட்சிகள் இந்த தேர்தல் முறையான வகையிலே நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டை வெளிப்படுத்தியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த தேர்தல்களிலே நம்பிக்கை இல்லை என்றும் இந்த தேர்தலில் அரசுக்கு எதிராக ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், பலர் அரசியல் கைதிகளாக இருக்கிறார்கள், பலர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பலவிதமான குற்றச்சாட்டுகள் இந்த எதிர்க்கட்சிகளினால் அரசை நோக்கி வைக்கப்பட்டது. இந்த நிலையிலே அரசுக்கு எதிராக பலர் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். இவ்வாறான நிலையில்தான் தற்பொழுது அமெரிக்காவினுடைய அதிரடி நடவடிக்கையின் மூலம் வெனிசுலாவுடைய அரசு அதிபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் விசாரணைக்கு உள்ளாக்கப்படுகின்ற போது இவருக்கு ஆதரவாக இருந்த நாட்டில் இருந்த அடுத்த கட்ட அரச தலைவர்களும் விசாரணைக்கு உள்ளாக்கப்படக்கூடும். ஆகவே இந்த அமெரிக்காவினுடைய செயற்பாடு, அரசினை மாற்றுகின்ற செயற்பாடு அல்லது புதிய ஒரு தேர்தலை அமைத்து தனக்கு சார்பான அரசை அமெரிக்கா இந்த நாட்டிலே ஏற்படுத்த முற்படுகின்ற போது அதற்கு சாதகமான பதில்களை இவர்கள் வழங்குவார்களா என்று பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கிறது. நாங்கள் இதனை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சரி உறவுகளே, மற்றொரு பார்த்தாவின் கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.